அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இருந்து கூட நாம் தெரிந்து கொள்ள பாடணும்னா ஏலி ஏலி லேமாஸ் சபத்கானி. ஆண்டவர் சிலுவையில் சொல்கிறார் இல்லைங்களா, அந்த வார்த்தை தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு போட்டுக்கிறதுனா, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு போட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவர் கைவிடுற தேவனே இல்லைங்க. அது எதுக்கு அது போட்டுக்குதுன்னா, சங்கீதம் 22:1 தாவீது ஐயா சொல்வார், என் இறைவா 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 ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்பார். ஸோ அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணுன்றதுக்காக அது அங்கே சொல்லப்பட்டுது. இன்னும் ஆழமாக போனால் அது நம்மளுக்கு வேறு விஷயங்கள் வரும். ஸோ அந்த விஷயங்கள் அந்த வார்த்தை அங்கே சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆனால் அவர் கைவிடுற தேவனே இல்லைங்க. எந்த சூழ்நிலையிலும் கைவிடுற தேவனே இல்லை. அவர் மகிமையான தேவன், அதிசயம் பண்ணுற தேவன். நம்ம பார்க்குறோம், எகிப்திலேருந்து மக்களை கூட்டின்னு வரும்போது எவ்வளோ அதிசயங்கள் செஞ்சார்னு பார்க்குறோம். அப்பேற்பட்ட தேவன். அவர் கைவிடுற தேவனே கிடையாது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக தான் அவர் அங்கே அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம போகணுன்னா அது இன்னும் நிறைய நேரம் பேச முடியாது. அதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் யோவான் 10:18 சொல்கிறாரு, என் உயிரை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் உயிரை என்னை யாரும் படுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் உயிரை யாரும் எடுக்கவே முடியாதான். தந்தை என்னோடு இருக்கிறார் அப்படின்ற சொல்கிறார். அப்போ என் உயிரை நானாக கொடுப்பேன், அதை அப்புறம் நானே எடுத்துக்குவேன் அப்படின்றார். ஸோ அவர் முன்னாடியே அது தெரிஞ்சு தான் அது செய்கிறாரு இல்லையா. முன்னாடி சொல்லிட்டார் சீடர்களுக்கு. யோவானில் 10:18 சொல்லும்போது சீடர்கள்கிட்ட சொல்கிறாரு, என் உயிரை என்னிடம் யாரும் பறித்து கொள்ள முடியாது, அதை நானே இஷ்டப்பட்டு கொடுக்குறேன், அது மறுபடியும் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கூட அந்த கோயிலை இடித்து போடுங்கள், 3 நாட்கள் கட்டுவேன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவர் அவராக விருப்பப்பட்டு தான் அது செய்கிறாரே தவிர யாருடைய இதுவும் கிடையாது. ஏன்னா அவர் விருப்பப்பட்டு கொடுக்குறாரு. அப்போ அதனால தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம சுமைகள் இறக்கப்படும், நம்மளுடைய நோய்கள் நீக்கப்படும், அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகணும் இல்லையா. ஸோ அந்த இதுக்காக தான் அவர் அவராக விருப்பப்பட்டு அந்த ஆதாம் ஏவாள் செஞ்ச அந்த பாவத்தை, அந்த ஜென்ம பாவத்தை அந்த சிலுவையில் தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி, கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி, அதை நம்மளுக்காக அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்குற, நிலை வாழ்வை கொடுக்கிறது. அவரை நோக்கி பார்ப்பவர்கள் நிலை வாழ்வை அடைவார்கள். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் நிலை வாழ்வை அடைவார்கள். அவர் நோக்கி பார்க்கும்போது என்ன சொன்னார், அது மாதிரி நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார். இவர் தான் மையான தேவன். இந்த பூமியில் எந்த தெய்வமும் மற்றவங்களுக்காக உயிரை கொடுத்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு தெய்வம் தான் விண்ணகத்திலேருந்து இறங்கி மண்ணகத்தில் தன்னுடைய ஜீவனை கடைசி சொட்டு ரத்தத்தையும் மற்றவங்களுக்காக கொடுத்து, வாழ்கிற மக்களுக்காக கொடுத்து, அவர்கள் பாவங்களை மன்னித்து மறுபடியும் அவர் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டார். அதுக்காகவே அவர் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. ஸோ அது நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு என்னடா இவரே கைவிட்டுட்டாரா அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அந்த தீர்க்க தரிசனம், அந்த சங்கீதம் 22:1 வருது இல்லைங்களா, அந்த அது நிறைவேறணுன்ற பட்சத்தில் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது கூட அந்த மத்தேயு 27:46 பாருங்கள், ஹேலி ஹேலி லேமா சபத்கானி அப்படின்பார். இது சொல்லி முடிச்சுட்டு தான் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அந்த தரிசனங்கள் நிறைவேறின அந்த வார்த்தைகள், முன்னோர் சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் நிறைவேறணும். ஆசாரியாராக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், இறை வாக்கினர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொன்ன வாக்கியங்கள்லாம் நிறைவேறணுன்றக்காகவே ஆண்டவர் நம்மளுக்கு அதை போதிக்கிறாரு. அப்போது நம்ம அந்த வார்த்தை கேட்டு தேவனே தேவனே ஏன் என் கைவிட்டீர் கேட்டு நம்ம என்னடா இவரே கைவிட்டுட்டாரு தேவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம தவறாக நினைக்க வேண்டாங்க. ஏன்னா உயிரை கொடுக்கறது அவருடைய இஷ்டம். அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள தான் அவர் இஷ்டம். யாரால் முடியும் சொல்லுங்கள் நீங்கள்?
யாரால முடியும்னா? தன் நண்பனுக்காக ஜீவனே நல்ல நண்பன் தன் நண்பனுக்காக ஜீவனே கொடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை அப்படின்றார். அப்போது நம்மளுக்காக அவர் ஜீவனை கொடுக்குறாரு இல்லையா? நம்மளுக்காக அவர் விண்ணத்திலேருந்து இறங்கி வந்து மண்ணில் தெருவில் நடக்கிறாரு. எப்பேற்பட்ட பாதங்கள் அது! அவர் ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் போட்டிருக்குங்க. அப்பேற்பட்ட தேவன் மோசே அவரை உம்முடைய மகிமையை நான் காணணும் அப்படின்னு யாத்ராகமம் 33 சொல்லும்போது, இதோ நீ என்னை பார்த்தா நேருக்கு நேர் பார்த்தா நீ மரணித்திடுவ. ஆனால் நான் கை அந்த பிளவுபட்ட கல்லுக்கு அல்லாண்டில் நான் அதை உன்னை மறைத்து கொள்கிறேன். நான் உன்னை கடந்து போகும்போது என் பின்னால் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அவர் கடந்து போய் அவர் பின்னால் பார்த்துக்கிட்டதுக்கே அவர் முகம் வந்து பிரகாசமாக இருந்து மக்கள் காணக்கூடாத மாதிரி இருந்துச்சுங்க. அப்பேற்பட்ட தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவனை விண்ணகத்திலேருந்து அவர் பாதம் இந்த மண்ணகத்தில் படிகிறதுக்கு அவர் நடந்து வந்துக்கிறார். நடந்து நம்மளுக்காக இறங்கி வந்து அவர் வந்து நம்மளுக்காக வந்து நம்ம பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நம்ம பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார். அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம். இதுதாங்க வந்து சிலுவை மரணத்தோட மெயின் ரீசனே தான். அப்போ நம்ம அவர் ஆண்டவர் வந்து என் தேவனே ஏன் கைவிட்டான்னு சொன்னால் நம்ம வந்து அவநம்பிக்கையாக நினச்சிக்க வேணாங்க. அது தீர்க்க தரிசனம் நிறைவேற சொன்னார். ஏன்னா அவர் ஜீவனை அவர் தான் கொடுக்குறாரு. அவர் அது சொல்கிறார், என் ஜீவனை என்னை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்றார். அப்பேற்பட்ட தேவன் அவர் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக சொல்கிறாரு. நீங்கள் வந்து அதை வச்சு என்னடா இவரே காப்பாற்ற முடியல, இவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறார் இல்லையா? அப்போது நாம் வந்து மெயினாக அது கடைசி சொட்டு அந்த ரத்தம் சிந்துற வரைக்கும் அவர் வந்து சிலுவையில் வந்து வெயிட் பண்ணுறார். ஏன்னா நாம் மனம் மாறணுங்க. ஏன்னா நம்மளை கைவிடாத தேவன் அவர். ஒரு நாள் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்ம எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தோடு காத்துக்கணும். நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம பரிசுத்தத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும் இல்லைங்களா? அப்போது கடைசி நேரம் வரைக்கும் அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ண சிலுவையில் பாருங்கள், அந்த கல்லனுக்காக கடைசி நேரம் வெயிட் பண்ணார். அவர் அந்த நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதை சொல்லும்போது அவன் மனம் திரும்பி மறுபடியும் வருவான்ற அந்த கடைசி நேரத்துக்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணார். இப்போயாவது மனம் திருந்திடுவானா? இதுவும் இந்த தவ காலத்தை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். 7 வார்த்தைகளை பற்றி பேசுகிறோம். அவர் சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறோம். அந்த உபவாசத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம அப்படின்னு சொல்லி நான் அப்படி இருக்கிறேன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை வெறும் 40 நாள் மட்டுமா? அதுக்கப்புறம் வாழக்கூடாதா? அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே வாழணுங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே தேவனுடைய மகிமையால் கிடைக்கப்பட்டது. அப்போ அந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து வாழணும். அவர் வந்து தசம பாகமோ காணிக்கையோ அதெல்லாம் கேட்கலங்க. எனக்கு தேவை நீதி, நியாயம், இரக்கம் சொல்கிறார். அப்போது அந்த நீதி, நியாயம், இரக்கம் தான் ரொம்ப முக்கியம். தசம பாகம் வேண்டாம், காணிக்கை வேண்டாம். அது யாருக்கு சொல்ல? இப்போ நீங்கள் நீதியாக நடந்தீங்கன்னா நீங்கள் உத்தமனாக படுவீங்க. நீங்கள் நேர்மையாக நடந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கன்னு சொல்லப்படுவீங்க. நீங்கள் இரக்கத்தோடு இருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஸோ ஆண்டவர் வந்து இதைத்தாங்க எதிர்பார்க்குறாரு. மற்றவருக்கு உதவி செய்கிறது தான் மெயினாக எதிர்பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி தான் அதை பதில் காணிக்க அவங்க வாங்கி அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்போ நம்ம கொடுக்கணுங்க. நம்ம ஆண்டவருக்கு கண்டிப்பாக செய்யணும். நம்ம மகிமையின் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழணும். ஸோ நம்ம வந்து அவர் நம்மளை கைவிடுற தேவனே கிடையாதுங்க. என்றுமே நம்மளுக்கு கை கொடுக்குற தேவன், நம்மளை தூக்கி விடுகிற தேவன். அவர் சிலுவையில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து உங்களை வந்து இதாண்டா இவரே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நினைக்க வேணாம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்காகவே அதை அவர் சொன்னார். அதனால் தயவு செய்து நீங்கள் தேவன் வந்து என்றைக்குமே கைவிட மாட்டார். அவர் நம்மளோடு தான் இருப்பார், நம்ம கூட தான் இருக்கார். நம்மளுடைய மனமாற்றம் ரொம்ப முக்கியம்.
அவரு நம்மளுக்காக மரித்து செஞ்சா நம்மளை புதுசாக்கிட்டாரு. இப்போ நம்ம புதுசாக இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீடிக்க நம்ம ஒ பயணிப்போம். இதோ இந்த நிகழ்ச்சி மூலிமா சந்தித்தது மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென்.